ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம் அண்ட் நமஸ்கார். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நீங்கள் கேட்டிருந்தீங்க, தீபா சிஸ்டர்னு நினைக்கிறேன், கேட்டிருந்தீங்க உங்கள் ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, இங்கே கும்பிட மாட்டாங்க. இது வரைக்கும் யாருமே அதை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் அப்புறம் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் யார் ராமன் சீதா. ஸோ அவங்களுக்கு வந்து பூஜை செய்வாங்க. அப்புறம் நம்ம கடவுளான அந்த முருகன், விநாயகர் அப்படிலாம் வந்து அவங்க முருகன்னா யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. முருகனுக்கு வேறு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் கூட சொன்னால் கூட அந்த சாமியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவ்வளோவா அவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. ஸோ அவங்க கும்பிடாட்டி என்ன, நானும் வருஷம் கும்பிட்டதில்ல. எனக்குமே வந்து கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ இன்றைக்கி செஞ்சிடுவோமே, இன்றைக்கி கொஞ்சம் பூஜை போட்டுருவோமே அப்படி தான் அன்றைக்கி கிளம்பிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா, நேற்று நைட்டே வந்து பச்சரிசி ஊற வச்சு விடிய காலை ஏஞ்சி ஃபேனில் காய வச்சு மறுபடியும் எடுத்து மிக்சியில் வச்சு அடித்து அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சலித்து எடுத்துருக்கேன். மாவு வந்து நல்லா சலித்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை வந்து கொழுக்கட்டையாக செஞ்சுருக்கேன். என்கிட்ட வந்து எந்த பிளானுமே இல்லை. நேற்று வந்து கடைக்கே யாரும் போகலை. அவங்கள்ட்ட வந்து வெல்லம் வாங்கிட்டு வர சொல்ல. ஸோ அதனால் வந்து நான் வெல்லமும் வாங்கலை. அதனால் சீனியை வச்சு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு வச்சு பூரணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் பூஜை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இன்னொரு பிரசாதம் என்னென்னா, சாமிக்கு வந்து கிச்சடி கொஞ்சம் செய்யலாம். கிச்சடினா வந்து காய் சாதம் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். காய் சாதம் வீடியோ போட முடியாது, ஆல்ரெடி நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஆனால் கொழுக்கட்டை வீடியோ போடலாம். செய்வாங்க எப்படி அவங்க செய்கிறோம், சாமி கும்பிட்றோன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இது வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வச்சு பிணைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா கொதிச்சுட்டு இப்போ அதில் மாவில் எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ அந்த தண்ணி எடுத்து விட்டு கிண்டிக்குவோம். கிளறிக்குவோம் ஃபஸ்ட்டு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். வந்து பூரணம் செஞ்சுக்கலாம். என்கிட்ட சீனி தான் இருக்குது. வெல்லம் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். வெல்லமும் வாங்கிட்டு வரல, இது கிடைக்கும் போல யாரும். ஸோ சீனி வச்சு செய்யலாம்னு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா உருகும்ல, ஸோ அதுக்காக தான். மாவு நல்லா ஆறிட்டு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. ஸோ அதனால் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிரசாதம் வைக்க லேட் ஆகிடுச்சு, காலையிலே வைக்கணும். ஸோ எனக்கு மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டஃப்பிங்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வீடியோ காமிக்கிறேன். சரிங்களா? நல்லா இல்லை, அதனால் வந்து வாழையில தானே செய்கிறேன்னா வித்தியாசமா
அதுக்கப்புறம் எடுத்து அதில் வைக்கிறது குவாட்டாங்க தண்ணி சூடாகிட்டு இப்போ இதை வச்சு मागे उला को साथ क्या गे माँ तू ही खाओ बोला खाओ अरे लाइट बंद बंद चलो नीचे लाइट बाप रे ये भी क्या है ये खाली है ये जी नीचे ला और तेनी क्या पता खबर मुझे खबर मामा आजा माँ माँ आजा तो नीचे निकाल दूँ सब प्रसाद नृत्य मिष्टी 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 माँ माँ नीचे ना प्रसाद के प्रसाद वो तो यहाँ से வெந்திருக்கான்னு பார்ப்போம் வெந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒட்டை இல்லை கையில் Uy, मारना था पता मुझे तो क्या मार वो वचन नहीं तिम्रो बगल जा थिरोहरू दा बाहिर बगल दा थिरोहरू के बा कान दिए पुचकी खाली पुछ करो खाना जी मुल माल को जावा त खानु ओहना हरे बाप मुन मैले धाबा धाबा जल खान दिसे ती कानी है अ देख कदी आज पसत कर दे पसत अ देख देखना कर गरम तेरो लगा पाऊ किचन करबा चुमुक देखा रो संभालगा ओ तो सुविधा निशी lagi mai to tharo एमन कान ना तोर कान ताली फटा नी हो रे उठे छ त नमो दे बाबू नमो दे रोशनी बाबू ले मुमिनी मुख दे नि मुनि जन जब आयो के बाली रो कोई चेतो मुर हां
করবো নি ঘুরতিলে না ছোটলা ধোনাতে ছোট তুই ধোনা মুই মোর বেটি লে আগে কানবা দিতে উঠলা দিন মা দিল না দিছি তোর বন্ধু না আমার পাশে পাশে যা ফটো তুলবা ওই যা পাশে পাশে হজন তো ঘর যাবি মন্ত্রী মন্ত্রী চুপ রাখা চুপ হয়ে গেল মন কদিন तुम्हारी हतीनी धान दी मता धापो हतीना हतीका धान सुपा धान सुपा কেন ওরা দিন কি লাগছে চলো বাচ্চা ওগুলো কেন করে উঠাবো কানে একা মরে দেই এক জায়গা করে টুকি টুকি না উঠে রবা দিব আর বাকি লাগলো গোটলা উঠাইলি ওই ভান্ডালে ভান্ডা বাড়িলে না এক জায়গা টুকি টুকি উঠে রবা দিব আর বাকি লাগলো গোটলা উঠাই লিব বন্ধ করে কা বন কম কে ভাজি এই চুচু বন কম আচ্ছা মজা করছে বেটি आगे खा एक कितने जा अच्छा लगता है बबली दी डाल दी बबली दी खाओ इधर खाओ হিনমুখে তুই পাই ছেলে মায়া কচু কচু আপনি করে না মই করে দিছু বসে খাওয়াতে पातला दे कलर पातला कमी कम पाए आगे कलर पातला दे मुकुलिस ने हम उधर ও তো কি কবে জানি না মামা কবে ওখানে কচু তুমি নাই बोल का उड़े पार्टी गान दे तो धर के शिवा धर पीछे दे बोसी में मां बात उनको वाली ना जल्दी मां कर ले ना ठीक है मां दे कौन दे दो किला मिर्ची ला मिस्टी लाना इला मिर्ची इला ने आड़ो का आड़ो इला दे कत्ता नीचे ना फिर देना बिना मां दे देना मामा बना तो या तो मैं दिन दूर एक दूर मुक्या फ्लाई कुरुआते बाल्डो गुली दुबे रोटी ये रोशनी देना तो हमारा हो जाए हाँ कच्चू पर को बाय बाय को इन्हें न को सब करे बाबू को और देखा के हाथी बेटा को दे बाबू बेटा बाय बाय देवा बाय बाय ओनम की देबा बाय सुपर सुपर आधा काट बे को रे देखी इनको सुपर ऐसे आगे दिखा दे बाबा आगे काम है कितने दी atau jangan kalau dah रवा दे नहीं चलबे खाली खा kamu tak खा 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 kamu mau jago kak
खिचड़ी लिबे चली बे खिचड़ी लिबो खिचड़ी लिबो रानी பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தாச்சு. செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்து, அதுக்கப்புறமா தான் என் மாமியா இல்லை வெளிலலாம் குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க, ஸோ அவங்களையும் கூப்பிட்டு கூட பிரசாதம் அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என் மாமியா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வெளில வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் வந்து பிள்ளை கூப்பிடக்குள்ள என்ன பிரசாதம் செஞ்சுருக்க புனிதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நீ வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே வந்து பிரசாதம் கொடு அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே அப்படின்ட்டு அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு நீ பிரசாதம் கொடுத்துருப்பேன். ஆமாம் 30 பேர் இருக்கும், 30 இல்லைனாலும் 25 பேர் இருக்காங்க. 25 பேருக்கு பிரசாதம் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன் வீட்டில் செஞ்சு நம்ம பிரசாதம் செஞ்சு ஸோ நம்ம மட்டும்தான் சாப்பிட போகிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அது என்னமோ கடவுள் அருளாக என்னன்னு தெரியல, அது எல்லாத்தையுமே போய் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையுமே வயிறு நிறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல, மனசு கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். அது கூட வந்து எங்களுக்கும் அதே அவங்களுக்குலாம் எவ்வளோ பிரசாதம் கொடுத்தனோ அதே அளவு தான் எனக்கும் மிஞ்சினுச்சு. அதுவுமே எனக்கு மிஞ்சலை. நான் வந்து மறுபடியும் பிள்ளைங்களை கூப்பிட்டு தான் கொடுத்தேன். ஸோ அவ்வளவோ சாப்பிட்டேன். அப்புறம் அந்த பாதி வந்து கொழுக்கட்டை எனக்கு ஒரு கொழுக்கட்டை மிஞ்சினுச்சு தான் ஃபுல்லாக. நாங்கள் சாப்பிடல, ஏன்னா பாதி சாப்பிட்டு தேவா ரொம்ப வேணும்னு மறுபடியும் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக வச்சுருக்கேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைமாக இதான் நான் விநாயகர் சதுர்த்திக்கு கும்புறேன். அது பாருங்கள் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா இருந்தோம்னா கண்டிப்பாக இதை விட பெருசாக செஞ்சு பிரசாதம் கொடுக்கலாம். சரிங்களா? விநாயகர் சதுர்த்தி. ஸோ நீங்களும் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி உண்மையாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குனாங்க. அதுவும் அந்த பருப்பு சாதம் கிச்சடிம்பாங்க, அது பருப்பு சாதம் எல்லா பருப்பும் சேர்ந்து வச்சு வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் கோச்சிக்காய்ங்க. இங்கே வந்து கடவுளுக்கு படிக்கிறதா இருந்தால் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெங்காயம் பூண்டு புளி எதுவுமே சேர்க்கலை, சும்மா தான் செஞ்சேன். அதுவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே அது வாயில் வச்சு டேஸ்ட் பார்க்கலனாலும் பரவாயில்ல, உண்மையாகவே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி கொழுக்கட்டையுமே வந்து உப்பு வத்தல் கொழுக்கட்டையில் வந்து மாவுலையா அந்த இதில் அந்த பூர்ணத்தில் இருந்தில்ல எதுலேயும் ஒன்று இதில் உப்பு வத்தலை, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. வெளில உள்ளவங்களை வந்து வீடியோ எடுத்துருக்கலாம், அவங்க சாப்பிடக்குள்ள வீடியோ எடுத்துருக்கலாம். நான் ஏன் எடுக்கலைன்னா அவங்க யோசிக்கக்கூடாதுல்ல, வீடியோக்காண்டி வந்து பிரசாதம் கொடுக்குறேன் எல்லாத்துக்காகவும் வீடியோக்காக அப்படின்னு அந்த ஒரு தாட் வந்துடக்கூடாது கிடையாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. இல்லை நம்ம அப்படியே கொடுத்துருவோம், வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி தான் அப்படியே கொடுத்துட்டேன். நல்லதான் வீடியோ எடுக்காமல் பிரசாதம் கொடுக்குறது நல்லது. இதான் ஃபஸ்ட் டைம்னால நான் அப்படி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எதுவும் வீடியோ இது பண்ணுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும், ஓகே வீடியோ எடுக்கிறேன் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து அவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் எங்கள் ஊர் மக்கள் தான். எங்கள் ஊர் மக்கள் வந்து அந்த ஆலமரத்தில் வெயிலுக்காக வந்து வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.